இன்னைக்கு முடிஞ்ச கூனி இருக்கா? கூனி எல்லாம் இருக்கு. ஆமா, இந்த நரம் இதுல எல்லாருக்கும் வணக்கம். சுகந்தா இன்னைக்கு பேக் டு பேக் கிளிமீன் தூக்குற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாலத்துலேருந்து பார்க்கும்போது கடல் ரொம்பவே தெளிவாக இருக்குங்க. கடல் தெளிஞ்சா பண்ணுற விஷயம் கிளிஞ்சானுக்கு தூண்டி வீசுறது. ஆமாங்க, கூனியரெல்லாம் ரெடியாக இருக்குது. சேகரனும் சுகந்தனும் கிளிஞ்சானுக்கு தூண்டி வீச ஆரம்பிச்சாங்க. அதிகபட்சம் கிளிஞ்சானுக்கு தூண்டி வீசும்போது ஒத்த தூண்டியில் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க, ரெட்டை தூண்டிலாம் வச்சு தாங்க வீசுவாங்க. என்ன காரணம்னா கூட்டமாக வந்து இறைய கவும்போது ஒரு தூண்டியில் மிஸ் ஆனாலும் இன்னொரு தூண்டியில் கடிக்குன்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எத்தனை தூண்டில் வீசினாலும் கிளிஞ்சா கடிக்கிறப்ப தாங்க கடிக்கும். ரொம்பவே வெயிட் பண்ணி தாங்க கிளிஞ்சனை தூக்க முடியும். இன்னொன்று பக்கம் கடித்த வேகத்துக்கு அதை வெட்டினா தான். அதுவும் இல்லாமல் தெளிஞ்ச நீரில் வீசும்போது வெட்டுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க. அப்படி இருந்தாலுமே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு 4-5 மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல மனுஷன். இன்னைக்கு முடிஞ்ச கூனி இருக்கா? கூனி எல்லாம் இருக்கு. சேகரனை கூனியரையை வீசி வீசி வெட்டி வெட்டி பார்த்தாருங்க. ஒன்றும் சிக்கிற மாதிரி தெரியலை. அப்படி லைட்டாக சுகந்தம் பக்கம் மூவ் ஆகி வந்தோம். சுகந்த ஒரு கவர்னரே கூனி வச்சுட்டு கூனியெல்லாம் இருக்குது, மீன் தான் ஒன்று மாட்ட மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோடு சொல்லிட்டு இருக்காரு. என்ன காரணம்னா கூனி வச்சு வச்சு வீச வேகமாக இறைய மட்டும் கப்பிட்டு போயிருங்க. மீன் மாட்டாமல் இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட சில நேரங்களில் எவ்வளோ பெரிய கவராக இருந்தாலும் கிளிமீன் அம்புட்டையும் தின்றும். ஆனால் ஒரு மீன் கூட மாட்டாத தருணங்களும் இருந்திருக்கு. பீஸா ஆமாம், சுகந்தனுக்கு சூப்பராக ஒரு மீன் மாட்டிருச்சுங்க. ஆமாம், கிளி மீனில் பீஸு தாங்க மாட்டிருக்கு. ஆனால் அதை சீக்கிரத்தில் டக்குன்னு தூக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா பீஸ்னால் நழுவு விடுறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அதனால்
கச்சாவை இறக்குவாங்க. இப்போ கச்சா இறக்குறதுக்காக தான் சுகந்தன் பார்த்துட்டு இருக்காருங்க. இந்த போக்கு பார்த்தீங்களா? ஆ கரெக்டாக எடுத்தீங்களா? அந்த நேரம் இதுல கிடக்கு. ரொம்ப பெரிய போராட்டம் எதுவும் இல்லாமல் கச்சாக்குள்ளே மீன் சீக்கிரமே வந்துடுச்சுங்க. மெதுவாக மீன் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. கிளி மீன்களை பொறுத்த வரைக்கும் வெயிட்டு கூட கூட அழகும் கூடிக்கிட்டே போகுங்க. 4-5 கிலோ மீன்லாம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். இல்லாட்டி அவ்வளோதான் தற்கொலை பண்ணிடுறேன். சரி எடுங்க. ஒரு சூப்பரான பீஸை கச்சா வச்சு தூக்கியாச்சுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மீன் சுற்றுற நேரத்தில் மட்டும்தான் தூண்டில் போட்டு மீனை தூக்க முடியும். அதனால பேக் டு ஆக்ஷன் சொல்கிற மாதிரி அடுத்த மீனுக்கு ரெடி ஆகிட்டாருங்க சுகந்தன். அதுதான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எங்கே இருக்குது மீன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. என்னடா தங்கச்சி ஒரு மாதிரி மரண பிராந்தி. இறைய வீசிருந்தாருங்க. மீன் ஒன்று மாட்டின மாதிரி டக்குன்னு வெட்டி இழுத்தாரு. ஆனால் அது அவரோட கற்பனை தான். மீன் எதுவும் மாட்டலை. ஆனால் இப்போ மாட்டிடுச்சுங்க சூப்பராக. அடுத்த ஒரு பீஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன இட பீஸாக தாங்க இருக்கும் இது கண்டிப்பாக. பொதுவாக தூண்டில மீன் மாட்டின உடனே ஒரு மாதிரி இழுத்தடிச்சு எப்படியாவது தூண்டில அத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தாங்க மீன் போராடும். ஆனால் நல்லா தூண்டில் கொளிக்கிடுச்சு அப்படின்னா அது தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. நான் அவனை புருஷன் இவன் துடிக்கிறான். மறுமீன் கிடக்கு 32 தண்ணி வைங்க. மறந்து முன்னாடி தான் இருக்கு. அதுக்கு எடுக்காது, மிரண்டு போய் கிடக்கு. மறுமீன் வந்தால் தான் இருக்கும். கிடைச்சிச்சு நிறையா கிடக்கு. 32 இல்லை இல்லை என் கட்டில 32 இருக்கு. சின்ன கட்டு. நைட்டில் வேணா பைக்கில் போட்டு வண்ணங்களால் மின்னும் கிளி மீன் பாலத்தில் அடிக்கிற வெளிச்சத்தால் இன்னுமே பேரழகோட காட்சி அளிக்குதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த கிளி மீனை பார்க்கறதுக்கு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com